ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலி ரொம்ப நாள் ஆச்சு இந்த டைலாக்கை சொல்லி. அண்ட் நீங்களும் என் வாய்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு கேட்டிருப்பீங்க. ஓகே ஃபைன், whatever it is. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா, தட் இஸ் தக்காட்டி. தக்காட்டினா எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப டேஸ்டியான டிஷ்ஷு தான். ஒரு வாட்டி டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிடுங்க, சேனலில் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூம். வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, உங்களுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு: இஞ்சி பூண்டு விழுது, தட் இஸ் ஜிஞ்சர் garlic பேஸ்ட், தக்காளி, தட் இஸ் டொமேட்டோ, coriander லீவ்ஸ் அண்ட் புதினா மின்ட் லீவ்ஸ், சோம்பு, பட்டை, கிராம்பு. ஓகே, அண்ட் ஆஸ் யூஷுவல் தக்காட்டிக்கு மெயின் க்ளீன் பண்ணி வச்சுருக்க மட்டன். ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் சோம்பு, பட்டை, கிராம்பு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக ஃப்ரை ஆகணும். இப்போது ஆட் ஆனியன், வெங்காயம் ஆட் பண்ணிடுங்க, கருவேப்பிலை ஆட் பண்ணிடுங்க, பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிடுங்க. ஆஸ் யூஷுவல் சாட்டே நல்லா கிண்டுங்க. அந்த சூப்பராக நல்லா யூனிஃபார்ம்லி எல்லா பக்கமும் ஃப்ரை ஆகணும். கீழே கமெண்ட் பண்ணிடுங்க, உங்களுக்கு டெக்ஸ்டிங் பிடிச்சிருக்கா, நான் டெக்ஸ்ட் பண்ணி வீடியோவில் வெறும் டெக்ஸ்ட்டால் இது பண்ணுறது பிடிச்சிருக்கா, இல்லை நான் வாய்ஸ் கொடுக்குறது பிடிச்சிருக்கா, கமெண்ட் பிலோ. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு, மட்டனும் ஆட் பண்ணிடுங்க. சாரி, மட்டன் ஆட் பண்ணதுனால கிளிப் எடுக்க முடியல ஆக்சுவலி. இப்போது இஞ்சி பூண்டு விழுது, இப்போது டொமேட்டோ, தக்காளி, அண்ட் டொமேட்டோ நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வெயிட். இந்த மாதிரி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் மஞ்சள் தூள், டர்மரிக் பவுடர், முக்கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா, கால் டீஸ்பூன், டூ டீஸ்பூன் கறி மசாலா, இப்போ 1 டீஸ்பூன் தனியாத்தூள், அண்ட் அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிடுங்க. தண்ணியோட அளவு வந்து எல்லாமே அப்படியே ஃபுல்லாக டிப்பாகி இந்த மாதிரி ஸ்விம்மிங் பண்ணணும். கிளியரான தண்ணியோட அளவு வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. அந்த டாப்லேயே இருக்கும். இப்போது அரிசி மாவில் துருவின தேங்காய், அரிசி மாவில் துருவின தேங்காய் போட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும்.
இப்போ நடுவில் இந்த மாதிரி ஒரு குழி பண்ணிவிட்டு இப்போ பாயில் ஆகிட்டுருக்க நம்மளோட இதை மசாலாவை லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து இதில் ஊற்றணும். ஒன் ப்ரோ டிப், இதில் அப்படியே கை வச்சிடாதீங்க. ப்ரோ டிப் ப்ரொஃபஷ்னல் கொடுக்குறேன். இதில் அப்படியே இந்த மசாலா ஊற்றிட்டு அப்படியே கை வச்சிடாதீங்க, அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி ஏதாவது ஸ்பூன் வச்சு இல்லை ஒரு இதை வச்சு யூ கேன் மிக்ஸ் இட். இந்த மாதிரி அது கொஞ்சம் கூல் ஆனதுக்கப்புறம் யூ கேன் கீப் ஹேண்ட் ஆர் ஐம் நாட் ஷுர் அபவுட் தட். இந்த மாதிரி ஊற்றிட்டே இருங்க. மசாலாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. எல்லாத்தையும் ஊற்றிட்டிங்கன்னா என்ன ஒன்று எனக்கு தெரியாது. ஐ எம் ரிப்பீட்டிங். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க. நிறைய ஊற்றிட்டிங்கன்னா I also don't know what will happen. Seriously. இது ரொம்ப திக்காயிருமா இல்லை டூ வாட்டரி ஆயிருமா? ஐ எம் நாட் ஷுர் அபவுட் தட். இப்போ இந்த ஒரு டெக்ஸ்சருக்கு நீங்கள் அதை கொண்டு வரணும். இந்த மாதிரி இப்போ வந்து இது இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி அழுத்தி பிடிக்கணும். இந்த மாதிரி அழுத்தி பிடிச்சி இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு அதை கொண்டு வரணும். பி வெரி கேர்ஃபுல். இட் ஷுட் நாட், இது உடையக்கூடாது. இது ஸ்லோலி பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ அந்த மசாலா இருக்குல்ல, இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சு இந்த மசாலா அது எல்லாத்தையும் ஊற்றக்கூடாது, காலியாக இருக்கக்கூடாது. இப்போ இதுதான் மெயின் தக்கட்டிக்கு. வாட்ச் கேர்ஃபுல்லி. ஆனால் ரொம்ப ஸ்லோலி நீங்கள் வந்து அந்த பிடிச்சி வச்சுருக்க அந்த உருண்டைங்க ஐ டோன்ட் நோ வாட் டெல் கொலக்கட்டை ஓகே வாட் எவர், அதை வந்து ஸ்லோலி மசாலாவில் ட்ராப் பண்ணணும். ஃபாஸ்ட்டாக போட்டிங்கன்னா அப்படியே டக்குன்னு உடஞ்சி பீஸ் ஆயிரும். ஸோ பி கேர்ஃபுல். இந்த மாதிரி ரொம்ப கேர்ஃபுல்லி ஸ்லோலி ஆட் பண்ணோம். அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக திக்காக இருக்குது பாருங்கள் இப்போது. அண்ட் உள்ளே இருக்க அந்த கொலக்கட்டையும் சூப்பராக அப்படியே வெந்திருக்கும். அவ்வளோதான், சூப்பரான ரெசிபி ரெடி. இதை அப்படியே எடுத்து ஒரு மீடியம் ஹீட்டில் சர்வ் பண்ணுங்கள். ஒரு அருமையான தக்கட்டி ரெசிபி ரெடி. இன்றைக்கி இந்த வீடியோவில் தக்கட்டி ரெசிபி பார்த்துட்டோம். வீடியோவை லைக் பண்ணிடுங்க. சேனலில் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் வீடியோ ஷேர் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோ என்ன வேணும்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. பாய்.